நவம்பர் 5ஆம் தேதி இன்னைக்கான மார்க்கெட் வந்து ஓப்பன்ல வந்து இருக்காது, க்ளோஸ்ல தான் வந்து இருக்கும். என்ன ரீசனால அப்படின்னா குருநானக் ஜெயந்தி வந்து பாத்தீங்கன்னா கொண்டாட போறாங்க. சோ இந்த ஒரு ரீசனால மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க. நாளைல இருந்து திரும்ப ஓப்பன் ஆயிடும். நாளைல இருந்து நம்ம ஷேர் வாங்குறது விக்கிறதெல்லாம் வந்து பண்ணிக்கலாம். சோ இன்னைக்கு நீங்க ஆர்டர் போட்டாலும் பிளேஸ் வந்து ஆகாது. இன்னைக்கு மார்க்கெட் வந்து லீவ்ல தான் இருக்கு. டாடா ட்ரஸ்ட்ல நிறைய பிரச்சனை வந்து போயிட்டு இருக்குது. நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். சோ அதுல ஒரு அப்டேட் வந்து நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா மேகில் மிஸ்ட்ரி வந்து அவரே வந்து இங்க டாடா ட்ரஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா வெளியே போறதா வந்து சொல்லியிருக்காங்க. சோ இங்க டாடா ட்ரஸ்ட் சைட்ல இருந்து ரெண்டு விதமான ஓட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டே இருந்துச்சு. அதாவது இங்க விஜய் சிங் வந்து ரிமூவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேரும், அண்ட் தென் இங்க மேகில் மிஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருந்துச்சு. சோ இப்போ இந்த டாடா ட்ரஸ்ட்ல என்ன அப்டேட் நடந்திருக்கு அப்படின்னா இங்க மேகில் மிஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா ஷட் டவுன் வந்து பண்ண போதும்னு சொல்லிட்டாரு டாடா ட்ரஸ்ட்ல இருந்து. சோ இதுக்கப்புறம் மேகில் மிஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்க மாட்டாரு, டாடா ட்ரஸ்ட்ல வந்து இருக்க போறது இல்லை அப்படின்றது நல்லாவே தெரியுது. இதுல பர்சனல் ரீசன்ஸும் நிறைய வந்து இருக்கு. அந்த இவரும் வந்து பாத்தீங்கன்னா வெளியே போகிறாரு. இவர் ஒரு லெட்டர்ல வந்து எழுதுறாரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா இங்க ரத்தன் டாட்டாவோட ஒரு பிலாசபி வந்து இருக்கு. அதை இங்கிலீஷ்ல என்ன கோட் பண்றாரு அப்படின்னா நோபடி இஸ் பிகர் தென் த இன்ஸ்டிடியூஷன் ஹி சர்வ்ஸ் அப்படின்றத சொல்றாரு. அதாவது இவர் சர்வ் பண்ண அளவுக்கு, ரத்தன் டாடா சர்வ் பண்ண அளவுக்கு ஒரு இந்த இன்ஸ்டிடியூட் வேற யாரையும் சர்வ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்காரு. அந்த இவர் என்ன சொல்லிட்டு வெளியே போறாரு அப்படின்னா இங்க நீங்க இருக்க எல்லாருமே இங்க கவர்மெண்ட் சைட்லயும் சரி, அந்த நீங்க மக்கள் சைட்லயுமே சரி, நமக்குள்ள இந்த ட்ரஸ்ட்ல வந்து இஷ்யூ போயிட்டு இருக்குது. நம்மளோட பிராண்டை தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாதிக்கும். ஸோ அது எல்லாமே நீங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த கான்ட்ரவர்சிஸ் எல்லாமே நம்ம வந்து முடிவுக்கு கொண்டு வரணும். அந்த நம்ம டிரான்ஸ்பரன்சியா வந்து இருக்கணும். குட் கவர்னன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா போங்க, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சேர்த்துக்கிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து டாடா ட்ரஸ்ட்ல இருக்க ஒரு அப்டேட்டா இருக்கு. க்ரோ ஐபிஓ வந்து நேத்துல இருந்து ஓப்பன் ஆயிருந்துச்சு. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் க்ளோஸ்ல இருக்கிறதுனால பண்ண முடியாது. நாளைக்கு திருப்பி வந்து ரெஸ்யூம் ஆயிடும். நேற்றுக்கான டேட்டா வச்சு பார்க்கும்போது 57% ஓவராலா வந்து சப்ஸ்கிரைப் வந்து ஆயிருக்கு. இன்னொரு மடங்கு ஆகல, 57% வந்து ஆயிருக்கு. ஸோ இப்போதைக்கு க்ரோ ஐபிஓல நம்ம என்ன மாதிரி டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்பெனில எஃப்என்டோட பிசினஸ் தான் அதிகமான ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணி தர ஏரியாவா வந்து இருக்கு. இதை தாண்டி நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பண்ணாலும் சரி, அந்த எம்டிஎஃப் பண்ணாலும் சரி, அந்த நீங்க சிப் என்ன மாதிரியான கான்செப்ட் எடுத்துட்டு வந்தாலுமே சரி, இவங்களோட மேஜர் ரெவன்யூ 62% ஆஃப் த ரெவன்யூ கம்ஸ் ஃப்ரம் த எஃப்என்டோவா தான் வந்து இருக்கு. ஸோ இங்க எஃப்என்டோல ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இங்க எஃப்என்டோல அதிக மக்கள் வந்து ட்ரேடிங் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பிலீவ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த க்ரோ ஐபிஓ பக்கம் போகலாம். இல்ல அப்படின்னா நீங்க லிஸ்டிங்காக பாக்குறீங்க அப்படின்னா 17% தான் வந்து இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லெஸ்ஸான அமௌண்ட் தான் வந்து இருக்கு. ஸோ நீங்க க்ரோ ஐபிஓ லாங் டர்ம் ஹோல்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இவங்களோட அதிகமான ரெவன்யூ வர ஏரியா வந்து இங்க எஃப்என்டோவா தான் வந்து இருக்கு. ஸோ அது இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஆகணும். அதாவது இங்க ஒரு நாளைக்கு ட்ரேட் நடக்குது வந்து அதிகமா நடக்கணும். இங்க மார்க்கெட் உள்ள வந்து ட்ரேட் பண்ணிட்டு வெளியே போறவங்க மாதிரி இருந்தது அப்படின்னா இவங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவா தான் இருக்கும். இங்க மார்க்கெட்ல கண்டினியூஸா ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தான் இவங்களுக்கு பெரிய பிளஸா வந்து அமையும். ஸோ இங்க எஃப்என்டோல அதிகமா ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நம்புறீங்க அப்படின்னா இங்க எஃப்என்டோ அதிகம் பேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்புறீங்க அப்படின்னா அப்போ இந்த ஐபிஓ நீங்க என்ன இதெல்லாம் வந்து டிசைட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம ஓவராலா பார்க்கும்போது லிஸ்டிங் லெஸ்ஸா தான் வந்து இருக்கு. அண்ட் நம்ம லாங் டர்ம் ஹோல்ட் பண்ண போறனாலும் இந்த ஒரு கிரிட்டிக்கலான ஃபேக்டர் வந்து இருக்கு. அதை நம்ம நோட்டீஸ் பண்ணி தான் நம்ம அப்ளை பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ இந்த ஒரு ரீசனால நான் க்ரோ ஐபிஓ பக்கம் இன்னும் போகாம தான் வந்து இருக்கேன். போன அப்படின்னு அப்டேட் வந்து பண்றேன். பைன் லேப்ஸ் ஐபிஓ வரப்போகுது. இது அப்ளை பண்ணலாமா வேணாம் அப்படின்னு சொல்லி டீடைலா வந்து பார்க்கலாம். நவம்பர் 7ஆம் தேதியில இருந்து நவம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் இந்த ஐபிஓ வந்து ஓப்பன்ல வந்து இருக்க போகுது. இதுக்கான பிரைஸ் பேண்டா இருக்கிற அமௌண்ட் வந்து 210 இருந்து 221 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் பேண்டா வந்து வச்சிருக்காங்க. இல்ல ஃப்ரெஷ் இஷ்யூஸும் இருக்கு, அந்த ஆஃபர் ஃபார் சேலும் இருக்கு. அதாவது ஏற்கனவே இருக்க ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்களோட ஷேர் வித்துட்டு வெளியும் போறாங்க. அண்ட் தென் புதுசா வந்து பார்த்தீங்கன்னா மணியை ரைஸ் பண்றாங்க. இங்க புதுசா ரைஸ் பண்ற மணியை இந்த கம்பெனியோட டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு என்ன மாதிரியான ஹெல்ப்பா வந்து பண்ணலாம் அப்படின்றதுல இங்க வந்து அதிகமா ஸ்பெண்ட் வந்து பண்ண போறாங்க. அண்ட் தென் கடன் வந்து நிறைய இருக்கு. ஸோ அதை வந்து ரீபேமெண்ட் பண்ணணும். அண்ட் தென் இந்த கம்பெனி புதுசா வந்து ஆர்என்டில வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. இங்க டெக் இனோவேஷன் என்னெல்லாம் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றதுக்காக இந்த இனோவேஷன் வந்து இருக்கு. அண்ட் தென் ஜென்ரலான கார்பரேட் பர்பஸ் யூஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போறாங்க அந்த அமௌண்ட்டை வச்சு. ஸோ இது இந்த மணி அவங்க எப்படி யூஸ் பண்ண போறாங்க, இந்த ஐபிஓ மணி எப்படி யூஸ் பண்ண போறாங்கன்ற டேட்டா வச்சு இருக்கிறதா இருக்கு. இந்த கம்பெனில மேஜரான ப்ரொமோட்டர்ஸ் வந்து யாரும் கிடையாது. அதிகமான ஸ்டேக் வச்சிருக்கிறது பீக் பார்ட்னர்ஸா வந்து இருக்காங்க. பட் ஆனால் இந்த கம்பெனில ப்ரொமோட்டர்ஸ் யாருமே வந்து கிடையாது. ஓட்டிங் ரேட்ஸ் அதிகமா இருக்குது. பீக் பார்ட்னர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இவங்களுமே ஆஃபர் ஃபார் சேல் வந்து பார்ட்டிசிபேட் தான் வந்து பண்றாங்க. ஸோ இங்க ஓவரால் இந்த கம்பெனி வந்து டிஜிட்டல் டிரான்சாக்ஷனா வரும்போது நிறைய டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் வந்து இது மூலமா வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அது வந்து இங்க வால்யூம் வந்து அப் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்கு. பட் ஆனால் இந்த கம்பெனி லாஸ் மேக்கிங் கம்பெனியா தான் வந்து இருக்காங்க. இந்த Q1லயும் லாஸ் பண்ணாங்க, ஃபினான்ஷியல் 23லயும் லாஸ் பண்ணாங்க, 24லயும் லாஸ் பண்ணாங்க, 25லயும் லாஸ் பண்ணாங்க. இந்த Q1ல லாஸ் பண்ண அமௌண்ட் வந்து 4.8 கோடியா வந்து இருக்கு. ஃபினான்ஷியல் 2023ல பண்ண லாஸ் வந்து 264 கோடியா வந்து இருக்கு. ஃபினான்ஷியல் 24ல வந்து பண்ணது 342 கோடியா வந்து இருக்கு. ஃபினான்ஷியல் 2025ல பண்ணது 145 கோடியா வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலயும் லாஸ்ட் தான் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ரீசனால இந்த கம்பெனி ஐபிஓ பக்கமே நான் போகாம தான் வந்து இருக்க போறேன். ஸோ இதை வந்து கன்சிடர் பண்ற பிளான்ல வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா 16% தான் இங்க லிஸ்டிங் வந்து இருக்கு. அந்த இந்த கம்பெனி லாஸ் மேக்கிங்ல வந்து இருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவா தான் வந்து இருக்கு. மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவோட Q2 ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு. இது அனலிஸ்டோட எஸ்டிமேட்ஸ் எல்லாமே பீட் பண்ணி தான் போயிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 18% இயர் ஆன் இயர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ வந்து 21% இயர் ஆன் இயர்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜினுமே சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் இம்ப்ரூவ் வந்து பண்ணிருக்காங்க. டிராக்டரோட சேல்ஸ் வந்து சூப்பராகவே வந்து இருக்கு. அண்ட் நீங்க எஸ்யூவி சேல்ஸுமே சூப்பரா வந்து இருக்கு. அண்ட் நீங்க லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸோட சேல்ஸுமே வந்து சூப்பரா தான் வந்து இருக்கு. ஸோ ஓவராலா இந்த கம்பெனி GST 2.0 ரிஃபார்ம்ஸ் எல்லாம் நடந்த ஒரு ரீசன்னால இங்க வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி இருக்கு. சேல்ஸ் வால்யூம் வந்து ஏறி இருக்கு.
இது டிராக்டருக்கா இருந்தாலும் சரி அண்ட் தென் காஸ்ட்கா இருந்தாலும் சரி ரெண்டுத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டியோட ரேட் கட் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிருக்கு இந்த கம்பெனிக்கு. அண்ட் தென் செப்டம்பர் மந்த் கொஞ்சம் ஷார்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இருந்தது. இங்க டிமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருந்துச்சு. அந்த அளவுக்கு இவங்களால டிராக்டர்ஸ் வந்து கொடுக்க முடியல. ஸோ அது எல்லாத்தையுமே இங்க ரிசால்வ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஓவரால நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் தான் இந்த மஹேந்திரா அண்ட் மஹேந்திரான்ற கம்பெனிக்கு வந்து அமைஞ்சிருக்கு. பர்ஜர் பெயிண்ட்ஸோட Q2 ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு. இதுல அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து 23% இயர் ஆன் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா டிராப் ஆயிருக்கு. ரெவன்யூ வந்து 2% கிட்ட வந்து ஏறி இருக்கு. டோட்டல் எக்ஸ்பென்சஸ் வந்து 5.9% வந்து ஏறி இருக்கிறதா வந்து சொல்றாங்க. சோ இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் வந்து குறையதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இங்க மான்சூன் வந்து சூப்பரா வந்து இருக்கு. சோ மான்சூன் சூப்பரா இருக்கும்போது இங்க மழை வந்து பாத்தீங்கன்னா அதிகமா பெய்ய போகுது. சோ இங்க மழை அதிகமா பெஞ்ச ரீசனால இவங்களால எக்ஸ்டீரியர் பெயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விற்க முடியல. ஸோ எக்ஸ்டீரியர் பெயிண்ட்ஸ்ல இங்க ஷார்டேஜ் வந்து இருக்கு. ஸோ இதுதான் மேஜரான ரீசனா இருக்கு. இந்த கம்பெனி நெட் ப்ராஃபிட் வந்து குறையதுக்கும் ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைட்டா வந்து பண்ணதுக்கான ரீசனா வந்து இருக்கிறது. ஸோ இங்க மழை அதிகமா பெஞ்சுன்னா யாரும் எக்ஸ்டீரியர் பெயிண்ட்ஸ் வாங்கி அடிக்க போறது கிடையாது. ஸோ இதுதான் மேஜரான டிராபேக்கா வந்து இருக்கு. சுஸ்லான் எனர்ஜியோட Q2 ரிசல்ட்ஸும் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் பொறுத்தளவுல இங்க 539% இயர் ஆன் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுல 719 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க டாக்ஸ்க்காக ரைட் ஆஃப் பண்ணதா வந்து இருக்கு. பட் ஆனாலுமே இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் வந்து 539% இயர் ஆன் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 85% இயர் ஆன் இயர்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா பொறுத்தளவுல 141% வந்து இயர் ஆன் இயர்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆர்டர் புக்குமே சூப்பரா வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. 6 ஜிகாவாட்கான ஆர்டர் புக் வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் ஆயிருக்கு. இதுல 2 ஜிகாவாட் இந்த வருஷம் மட்டுமே வந்து நடந்ததா வந்து இருக்கு. ஸோ ஓவராலா இங்க சுஸ்லான் எனர்ஜியோட அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சூப்பராகவே வந்து இருக்கு. IEX இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் இந்த கம்பெனியோட Q2 ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டோட்டல் எலக்ட்ரிசிட்டி ட்ரேட் ஆனது வந்து 16% இயர் ஆன் இயர்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் பிரைஸை பொறுத்தளவுல 32% இயர் ஆன் இயர்ல வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. டே அஹெட் மார்க்கெட் வந்து 6.7% இயர் ஆன் இயர்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரியல் டைம் மார்க்கெட் பொறுத்தளவுல 46% இயர் ஆன் இயர்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டைம் அஹெட் மார்க்கெட் வந்து 27% டிராப் ஆயிருக்கு. கிரீன் மார்க்கெட்டும் ஏறி இருக்கு. REC சர்டிபிகேட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஏறி இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து குழப்பற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ IEX ஷேர் வந்து யாரெல்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தீங்களோ இந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியுது அப்படின்னா இங்க எது எதெல்லாம் அப்பா இருக்கு எது எதெல்லாம் வந்து டவுன் ஆயிருக்கு அப்படின்ற ரீசன் வந்து உங்களுக்கு புரியுது அப்படின்னா அந்த டேர்ம்க்கான அர்த்தம் என்ன அந்த இது எப்படி பார்த்தீங்கன்னா டிரைவ் பண்றாங்க அப்படின்ற இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்டாக் இந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணலாம். பட் ஆனா இது புரியலன்னும் போது இந்த ஸ்டாக்ல என்ன பிரைஸ்ல இருந்தாலுமே சரி நீங்க கன்சிடர் பண்றதுன்றது பெரிய பிரச்சனை தான் வந்து அமையும். ஏன் அப்படின்னா இந்த கம்பெனியோட பிசினஸ் மாடல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் வந்து இருக்கும். இந்த Q2 ரிசல்ட்ஸ் நான் வாசிக்கும் போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். என்ன சர்டிபிகேட்னு வருது அந்த நீங்க மார்க்கெட் டேட்டான்னு வந்து வருது. ஸோ இது எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸோ புதுசா போறவங்க இது எல்லாமே புரிஞ்சுது அப்படின்னா மட்டும் நீங்க என்ன இதெல்லாம் டிசைட் பண்ணுங்க. ஏற்கனவே கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு மட்டும் சொல்றது என்ன அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு புரியுதா பாருங்க. இல்ல அப்படின்னா அந்த ஷேர் பக்கம் போகாம இருக்குது அந்த பெட்டரா தான் வந்து இருக்கும். பேடிஎம் கம்பெனியோட Q2 ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு. போன வருஷம் வந்து 939 கோடி ரூபாய் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. பட் இப்ப பண்ணிருக்க ப்ராஃபிட் வந்து 21 கோடி ரூபாய் தான் வந்து இருக்கு. சோ இங்க நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா டிராப் ஆயிருக்கு. ரெவன்யூ பொறுத்தளவுல 24% இயர் ஆன் இயர்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் எக்ஸ்பென்சஸ் வந்து 8% வந்து பாத்தீங்கன்னா இயர் ஆன் இயர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த கம்பெனி ஒன் டைம் லாஸா ஒரு 190 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா பே பண்ண வேண்டியதா வந்து இருக்கு. இது ஆன்லைன் கேமிங்கான ஒரு JV வந்து வச்சிருந்தாங்க. சோ எல்லாமே வந்து பார்க்கும்போது இந்த கம்பெனில நெகட்டிவான ரிசல்ட்ஸ் தான் வந்து அமைஞ்சிருக்கு. ஹீரோ மோட்டோகார்ப் வந்து நேத்து மார்க்கெட்ல 5% வந்து விழுந்திருக்கு. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க டொமஸ்டிக் சேல்ஸ் ரிப்போர்ட் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் 8% வந்து டிராப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் மேஜரான ரீசன் இருக்கு இந்த கம்பெனி வந்து அடிக்கிறதுக்கு. எக்ஸ்போர்ட்ஸ் என்னவோ 43% வந்து ஏத்திருக்காங்க. பட் ஆனா டோட்டல் சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3% இயர் ஆன் இயர்ல டிராப் ஆயிருக்கு. டொமஸ்டிக்கோட சேல்ஸ் வந்து 8% இயர் ஆன் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா டிராப் ஆயிருக்கு. இந்த வருஷம் மட்டுமே சேல்ஸ் நம்ம பார்க்கும்போது 3.2% டிராப்ல தான் வந்து இருக்கு. ஸோ இங்க ஹீரோ மோட்டார்ஸ்ல என்ன தெரிய வருது அப்படின்னா இவங்க குளோபல் எக்ஸ்பென்ஷன் பிளான் வந்து சூப்பரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க இட்டாலி, UK, பிரான்ஸ் இதெல்லாமே நம்ம வந்து சொல்லிட்டே தான் இருக்கும். ஸோ இங்க குளோபல் எக்ஸ்பென்ஷன் சூப்பரா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா சூப்பராகவே இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. பட் ஆனால் டொமஸ்டிக் லெவலான அந்த சேல்ஸ் வந்து பார்த்தோம்னா குறையுது. ஸோ இந்த ஒரு ரீசனால இந்த ஸ்டாக் வந்து அடிச்சிருக்காங்க. சிட்டி யூனியன் பேங்கோட Q2 ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு. அது சூப்பரா இந்த ரீசனால 8% நேற்று மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஏத்தி இருந்தாங்க. இந்த பிரைஸ் வந்து ஆல் டைம் ஹையா தான் வந்து இருக்கு. இப்ப இருக்க ட்ரேட் ஆயிட்டு இருக்க பிரைஸ் வந்து நெட் ப்ராஃபிட்டை பொறுத்தளவுல 15% இயர் ஆன் இயர்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பொறுத்தளவுல 1400 கோடி ரூபாய் போன வருஷம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இப்போ 1600 கோடி ரூபாய் வந்து பண்ணிருக்காங்க. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டுமே சூப்பரா வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. லோன் அண்ட் டெபாசிட்ஸ் பொறுத்தளவுல அதிகமா வந்து பார்த்தோம்னா சூப்பரா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. லோன் 19%, இங்க டெபாசிட்ஸ் வந்து 21% இயர் ஆன் இயர்ல இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அசெட் குவாலிட்டியுமே சூப்பரா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. கிராஸ் NPA வந்து இங்க 3.5% கிட்ட இருந்ததை இப்போ 2.9% கிட்ட எடுத்துட்டு வந்துட்டாங்க. அந்த நீங்க நெட் NPA பொறுத்தளவுல 1.6% வச்சிருந்தவங்களுக்கு இங்க 0.9% தான் வந்து பார்த்தா இப்ப நெட் NPA வந்து இருக்கு. சோ இங்க எல்லா வயசுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பரான ரிசல்ட்ஸா தான் இந்த கம்பெனி வந்து அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் இல்லாத டிகேட் அளவுல இங்க ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. பட் ஆனா இந்த கம்பெனி கொஞ்சம் ஓவர் பிரைஸா வந்து இருக்கு. இந்தியன் ஹோட்டல்ஸோட Q2 ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு. இந்த ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் நெகட்டிவா தான் வந்து இருக்கு இந்த கம்பெனிக்கு. ஏன் அப்படின்னா நெட் ப்ராஃபிட் வந்து 49% இயர் ஆன் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா டிராப் ஆயிருக்கு. ஒரு 200 கோடி ரூபாய் நெட் ப்ராஃபிட் வந்து பண்ணிருக்காங்க.
பட் ஆனா போன வருஷம் பண்ணது இதோட அதிகமான அமௌண்டா வந்து இருந்தது. ரெவன்யூ 12%, எபிட்டா வந்து 14%, இயர் ஆன் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா ஏறி இருக்கு. எபிட்டா மார்ஜினுமே சூப்பரா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. growth வைஸ் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது 46 ஹோட்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சைன் வந்து பண்ணிருக்காங்க. இது எல்லாமே புது புது ஹோட்டல்ஸா வந்து இருக்கு. டோட்டல் ஹோட்டல்ஸ் வந்து இவங்க கிட்ட இருக்கிறது இங்க 570 ஹோட்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இண்டிகோ கம்பெனியோட Q2 ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு. இந்த கம்பெனி நெட் லாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா போன வருஷம் 900 சில்லற கோடி ரூபாய் அந்த நெட் லாஸ் வந்து பண்ணிருந்தாங்க. இப்ப பண்ணிருக்க வேல்யூ வந்து 2600 கோடி ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க நெட் லாஸ் வந்து பண்ணிருக்காங்க. இந்த அளவுக்கு இவங்க லாஸ் ஆகிறதுக்கான ரீசனே வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபாரெக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து இருக்கு. ரெவன்யூ 9% வந்து இயர் ஆன் இயர்ல ஏறி இருக்கு. பட் ஆனா டோட்டல் எக்ஸ்பென்சஸ் வந்து 18% இயர் ஆன் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா ஏறி இருக்கு. சோ இந்த கம்பெனி நெகட்டிவான ரிசல்ட்ஸ் தான் வந்து சப்மிட் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னமும் நெகட்டிவான ரிசல்ட்ஸ் தான் வரும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. சோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் மார்க்கெட் நியூஸா வந்திருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் வந்து லீவ் தான். நம்ம நாளைக்கான மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம், என்ன இதெல்லாம் வந்து டிசைட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா புது மந்த் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ உங்களுக்கு அந்த வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. இதுதான் இன்னைக்கான ஓவரால் மார்க்கெட் நியூஸா வந்திருக்கு. நாளைக்கு வந்து சந்திப்போம். பாய்.